Hello friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை வெரைட்டி. அதுவும் பாத்தீங்கன்னா பவளக்கீரை இதுக்கு பேரு. பவளக்கீரை சாப்பிட்டா உங்களோட மேனி பவளம் போல் நல்லா ஜொலிக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வரத குறைக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தம் வயிறு உபாதைகளுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. கீரை கொண்டு வரவங்கள்ட்ட பவளக்கீரைன்னு சொல்லுங்க. இலை வந்து அகலமா இருக்கும். முதல்ல ஒரு pan வச்சு எண்ணெய் ஊத்திட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு காஞ்ச மிளகாய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நெய்ஸாக நறுக்கி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். ஸோ கீரையை ஆல்ரெடி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு முழுசாகவே நீங்கள் இந்த கீரையை கழுவிக்கலாம். ஏன்னா எல்லாம் அகலமாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி வேணாம். இந்த கீரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இந்த கீரை நறுக்குனது இதுதான். இப்போ இந்த கீரையை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கீரையை நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே நறுக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக நறுக்க வேணாம். ஏன்னா கீரையோட அமௌண்ட்டே வந்து நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு கட்டு வந்து பத்தாது உங்களுக்கு. ரொம்ப கொஞ்சோண்டாயிரும் செஞ்சதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டு தான் இது செய்ய போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் 5 பேர். இப்போ கீரை பாருங்கள், போட்டோடனே இப்படி சுருங்கிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சுருங்கிடும். நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ எத்துக்கொண்டு கம்மியாகிருச்சு பாருங்கள். ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் போடுங்க. அது வந்து கீரை வந்து எப்போயுமே பச்சை பச்சைனே இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி தான் குக் பண்ணுறேன். மூடி கூட குக் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து நான் சில கீரை ரொம்ப வேகாதுன்றப்ப அதை குக்கரில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கூட ஒரு தடவை கீரை செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பருப்பு உங்களுக்கு எவ்வளோக்கு பருப்பு தேவையோ அது மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 விளக்கு அளவு பருப்பு வேக வச்சு இப்போ இதில் சேர்க்குறேன். பருப்பு வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருந்தா ஓகேனா ஓகே. எனக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் ஆஃப் பாயிலாக கொஞ்சம் கம்மியாக வெந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இது வந்து ஒரு குழம்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் சேர்த்து புளி ஒரு இது ஊற்றி குழம்பாகவும் வச்சுக்கலாம். இப்படி வந்து கீரையாகவும் நம்ம அதை சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு மாதிரியும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு, லாஸ்ட்டாக பெருங்காயம் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கீரை ரெடி. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. உங்களோட மேனி பவளம் போல் பளபளக்க பவளக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பட்ஸ்டோப்லமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.